மீசான் டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். இன்றைய பதிவுல மிக முக்கியமான செய்தி குறித்து பார்க்கலாம், பேசலாம். அத்துடைய ரத்ன தேரர், ராஜித சேனாரத்ன, லிமன் லான்சா போன்ற மிக முக்கியமான பிரமுகர்கள் கைது செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குது. ஊடகங்கள்ல பிரேக்கிங் நியூஸ் தொடர்ச்சியாகவே வந்த வண்ணம் இருக்குது. நேற்றைய தினம் இந்தோனேசியால பாத்தாள குழுவை கூண்டோடு கைது செய்யப்பட்ட சம்பவம் எவ்வளவு பரபரப்போ, அதே போல நாட்ட பாதாள குழியில போட்ட மிக முக்கியமான அரசியல்வாதிகள்ல சில பேர் இன்றைய தினம் கைது செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குது. அந்த வரிசையில அத்துடைய ரத்ன தேரர் இன்றைய தினம் கங்கொடவில நீதவான் நீதிமன்றத்துல 1 மணி அளவுல முன்னிலையானாரு. உடனடியாக நீதிமன்ற நடவடிக்கைகளை ஆரம்பித்து இவர் கைது செய்யப்பட்டு விளக்குமறியல வைக்கும்படி நீதவான் கட்டளைய பிறப்பிச்சாரு. அத்துடைய ரத்ன தேரர் எதற்காக கைது செய்யப்பட்டாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2020ஆம் ஆண்டு பொது தேர்தலின் போது அப்பேஜன பலைய கட்சிக்கு ஒரு தேசிய பட்டியல் கிடைச்சது. அந்த தேசிய பட்டியலை பெறதுக்கு பல்வேறு போட்டிகளும் சர்ச்சைகளும் எழுந்திருந்தது. இந்த சந்தர்ப்பத்துல அந்த கட்சியினுடைய செயலாளர் திஸ்ஸ தேரரை கடத்தி, மிரட்டி, கொலை மிரட்டல் விட்டு கள்ளக்கைச்சாத்து வாங்கிய பல்வேறு குற்றச்சாட்டுகள் தான் இவர் மீது வைக்கப்பட்டது. இதற்காக சிசிடி பிரிவினர் பல்வேறு தினங்களை இவரை வாக்குமூலம் பெறுவதற்கு தேடி வந்தாங்க. முடியாத பட்சத்துல நீதிமன்றத்தை அணுகி ஒரு பிடியாணையம் வாங்கி கொண்டாங்க. அதை வச்சுட்டு திரும்பி பார்த்தாங்க, எங்கேயுமே அத்தருடைய ரத்ன தேரர் சிக்கல்ல. போன் ஆஃப் இருக்கிற இடமெல்லாம் தேடி பார்த்தாங்க. முடியாத பட்சத்துல பல்வேறு இடங்களை ஒழிச்சிருந்தாரு. ரணில் விக்ரமசிங்கைய கைது செஞ்சு உள்ள வச்சுட்டாங்க. இதுக்கு பிறகு என்ன ஆட்சி மாற்றம், யார் நம்மளை காப்பாங்க, முடியாது அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு வகையில வனவாசத்தை கலைஞ்சிட்டு இப்போது இந்த குறித்த நீதிமன்றத்துல முன்னிலையானாரு. வாங்க சாமி வாங்க அப்படின்னு சொல்லி அவரை உட்கார வச்சு கைது செஞ்சு இப்ப சிறைக்கு அனுப்பி வச்சிருக்கிறாங்க. பொறுத்தது பார்க்கலாம், எதிர்வரும் தினங்கள்ல இவருக்கான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு இந்த ஒரு விஷயம் எப்படி நடந்து முடிய போகுது அப்படின்னு சொல்லி, இந்த சம்பவத்துல நிரானால சம்பந்தப்பட்டதாகவும் தேசப்பந்து தென்னக்கூர் சம்பந்தப்பட்டதாகவும் பல்வேறு விமர்சனங்கள் கடந்த காலங்களில் எழுந்திருந்த பார்க்க முடிந்தது. ஏதோ வகையில நீதிமன்றத்துக்கு முன்னிலையானாரு, கைது செஞ்சு அவரோட சகபாடிகள் நிறைய பேர் உள்ள இருக்காங்க. இப்போது ஒரு தேரர் இல்லாத குறையும் இருந்தது. இப்போது அவர்களுக்கு பணம் சொல்லி கொடுத்து போதனைகள் செஞ்சு அவங்களை ஒரு நெருப்படுத்துகின்ற வேலையை அத்தருடைய ரத்ன தேரர் செய்யட்டும். சிறைச்சாலையில நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களையும் சீர்படுத்துகின்ற பணியை செய்யட்டும். முன்கூட்டியே அதுக்கான வாழ்த்துக்களையும் தெரிவிச்சு கொண்டு அடுத்த செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராஜித சேனாரத்ன அவங்க திடீரென நீதிமன்றத்து வளாகத்துக்குள்ளேயே கைது செய்யப்பட்டு இப்போது எதிர்வரும் 9ஆம் திகதி வரைக்கும் விளக்குமறியல வைக்கப்பட்ட சம்பவம். இந்த கதை எப்படி தொடங்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்றைய தினம் மேல் நீதிமன்றத்துல இவருக்கு எதிரான லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினால் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்த ஒரு வழக்கு மன்றுக்கு வந்தது. அந்த வழக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் 2014ஆம் ஆண்டு துறைமுக அமைச்சராக இருக்கும் பொழுது மணல் அகழ்கின்ற ஒரு பணிக்காக கொரியா நிறுவனத்திற்கு அந்த ஒரு விஷயத்தை கொடுத்ததுனால நாட்டுக்கு பல மில்லியன் ரூபாய் நட்டத்தை ஏற்படுத்திய சம்பவத்துல ஆல்ரெடி அந்த நிறுவனத்தோடு சம்பந்தப்பட்ட 2 பேர் கைது செய்யப்பட்டு விளக்குமறையில் வைக்கப்பட்ட இந்த சந்தர்ப்பத்துல ராஜித சேனாரத்னக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு மேல் நீதிமன்றத்துல ஒரு வழக்கு இன்றைய தினம் விசாரணைக்கு வந்தது. இந்த வழக்கு விசாரணைக்காக ராஜித சேனாரத்ன வெள்ளையும் சொல்லையுமாக உடுத்து வந்த சந்தர்ப்பத்துல லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினர் சொன்னாங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த வழக்கிற்காக கைது செய்வதை தடுப்பதற்கு முன்ஜாமீன் ஒன்றை இவர் பெற்றிருக்கிறாரு, அதை ரத்து செய்யுங்க அப்படின்னு கேட்டதற்கு நீதிபதி அதை ரத்து செய்ய முடியாது, இந்த வழக்கில் இவர் ஆஜராக இருக்கிறார், இவரை கைது செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி நீதவான் சொன்னதுக்கு இணங்க உடனடியாக இவருக்கு நீதவான் நீதிமன்றத்துல விசாரணைக்கு வரல, அந்த வழக்குக்கு ஆஜராகல, லஞ்ச ஊழல் ஆணைக்குழுக்கு வாக்குமூலங்களுக்கு இவர் வரலன்னு சொல்லி ஒரு பிடியான பிறப்பிக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னதுக்கு நாங்க உடனடியாக இவர் கைது செய்யப்பட்டு அந்த வழக்குக்காக முன்னிலையாக்கும்படி மேல் நீதிமன்றத்துடைய நீதிபதி கட்டளை பிறப்பிச்சதுக்கு அவர் கைது செய்யப்பட்டு சிறைச்சாலை நிர்வாகத்திடம் ஒப்படைக்கப்பட்டு மீண்டும் அந்த டபுள் டோர் வச்ச நீல பஸ்ல ஏத்தி மீண்டும் நீதிமன்றத்துக்கு கொண்டு வந்தாங்க. ஒரு வித்தியாசமான கேஸ். எல்லாரையும் நீதிமன்றத்துல கைது செஞ்சு சிறைக்கு அனுப்பி வைப்பாங்க. இவரை மேல் நீதிமன்றத்துல கைது செஞ்சு அப்படியே நீதிமன்றத்துக்கு கீழ்நிலை நீதிமன்றத்துக்கு கொண்டு வந்தாங்க. கீழ்நிலை நீதிமன்றத்துக்கு கொண்டு வந்தது உடனே நீதிமன்றத்துல முன்னிலைப்படுத்திய போது லஞ்ச ஊழல் ஆணைக்குழு என்ன சொன்னாங்கடா, விசாரணைக்காக இவர் முன்னிலையாகல, பிறகு பிடியாணை பிறப்பிக்கப்பட்டது, அதுக்கு முன்னிலையாகல, இறுதியாக அறவே தேட முடியாத காணாமல் ஆனவர் பட்டியல ராஜித சேனாரத்னுடைய பெயரை நாங்க ஒலிபெருக்கியில அவர் வீட்டுக்கு முன்னால போய் ஒளிபரப்பு செய்தது மட்டுமில்ல, அவரை வீட்டிலையும் சுவர்களிலையும் நாங்க ஒட்டிட்டு வந்தோம். இதுவரைக்கும் அவர் முன்னிலையாகல, இப்போது இவரை நாங்க நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கிறோம் அப்படின்னு சொன்னதுக்கு நாங்க இவரை விளக்குமறையில் வைக்கணும் அப்படின்னு ஒரு விஷயத்தை கேட்டுக்கொண்டாங்க.
உடனடியாக நீதிமன்றத்துடைய நீதிபதி எதிர்வரும் 9ஆம் திகதி வரை விளக்குமுறையில வைங்க. ஒளிச்சுத்தானே திரிஞ்சீங்க. ஒரு சத்தம் இல்லாம, கரைச்சல் இல்லாத, மக்களுடைய டிஸ்டர்ப் இல்லாத ஒரு இடம்தான் சிறைச்சாலை என்பதனால இப்ப அங்க ஒளிஞ்சிருக்க சொல்லுங்க அப்படின்னு மாதிரி ராஜித சேனாரத்னைய விளக்குமுறையில வச்சாச்சு. இப்ப நிறைய அமைச்சர்கள் இருக்காங்க, போலீஸ் துறையில் உள்ளவர் இருக்காங்க, வைத்தியர்கள் இருக்காங்க. ஏன் இப்போ ஒரு தேரரும் போயாச்சு. ராஜித சேனாரத்னைக்கான இடம் நிச்சயமாக அங்க வைக்கப்பட்டிருக்கும். காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒரு சம்பவம் நடந்தது மஹிந்த ராஜபக்ஷ அவருடைய அமைச்சரவையில. எனவே அதுல இருந்து பெல்ட்டி அடிச்சாரு மைத்திரி ரணில் கூட்டணி நல்லாட்சின்னு அந்த பொல்லாத ஆட்சிக்கு அவர் மாறினாரு. அதுக்கு பிறகு என்ன, இறுதியா ரணில் விக்ரமசிங்க அவங்களுடைய ஜனாதிபதி தேர்தல்ல வல்லவன் பொல்லாதவன் அப்படின்னு சொல்லி ரணில் விக்ரமசிங்கே எப்படியாவது வெற்றி பெற செய்வோம் அப்படின்னு சொல்லி மும்முரமாக ஈடுபட்டாரு. எனவே இவர் ஒரு வைத்தியர். அந்த வைத்திய தொழிலை செஞ்சிருந்தா கூட சமூகத்துக்கு, நாட்டிற்கு பல்வேறு நன்மைகள் நடந்திருக்கும். எனவே இப்போதோ ராஜித சேனாரத்ன விரும்பியோ விரும்பாமலோ இப்ப உள்ள இருக்க வேண்டிய ஒரு துரதிஷ்ட நிலை ஏற்பட்டாச்சு. அவர் மகள் அடிக்கடி சொல்ற ஒரு விஷயம் தான் ஆட்சி மாற்றம் வரும், இந்த அரசு வீட்டுக்கு போகும், இந்த ஆட்சி கவிழ்ந்துரும் அப்படின்னு அடிக்கடி சொல்லுவாரு. எல்லாமே ரணில் விக்ரமசிங்க என்ற ஒத்த யானையை நம்பி சொன்ன விஷயம் அவரே உள்ள போட்டாச்சு. இப்ப புனையில பல்வேறு வருத்தங்களோட அவர் இருக்கிறாரு. அடுத்த விஷயம் யாரை பத்தி பேச போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, லிமன் லான்சா மிகப்பெரிய விசுவாசி ராஜபக்சங்களுக்கு. அவங்களோட காலத்துல இவர் ஒரு நபர் மீது தாக்குதல் நடத்திய குற்றச்சாட்டுல கொச்சிக்கடை போலீசாரால் கைது செய்யப்பட்டு இப்போது விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார். பார்க்கலாம் அவருக்கும் விளக்குமறியல் எவ்வளவு தூரம் நீடிக்க போகுதுன்னு சொல்லி. கடந்த காலங்களில் வரலாற்றில் பாராளுமன்றத்தில் கொச்சிக்கா தண்ணி அடிச்சது, மைக்க பிச்சது, பெஞ்ச் உடைச்சது, ஆர்ப்பாடிச்சது அந்த கெங்ல இவரும் ஒருத்தர் இருந்தது ஒரு விசேட அம்சமாக பார்க்கப்பட்டது. என்னதான் இருந்தாலும் 2006ஆம் ஆண்டு ஒருத்தரை அடிச்ச அந்த கேஸ்ல இப்போது இவருக்கான விசாரணை தொடங்கப்பட்டிருக்குன்னா, இவ்வளவு காலமும் அவர்களுடைய ஆட்சிகள் இருந்ததுனால அதை பற்றிய விசாரணை கிடையாது. பாதிக்கப்பட்டதான் ஏதோ ஒரு வகையில சட்டம் அனைவருக்கு சமம் வகையில இப்போது லிமன் லான்சா எதிர்பார்க்காத வரையில இப்படியான ஒரு கைதுக்குள்ள போயிருக்கிறாரு. அவருக்கே ஞாபகம் இருந்திருக்காது எனது கடிச்சோம் எது கடிச்சோம்னு. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா நொங்கு எடுக்க ஆரம்பிப்பாங்க. பொறுத்து பார்க்கலாம் இவரோட விஷயங்கள் என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லி. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரணில் விக்ரமசிங்க அவங்களுடைய வழக்கு விசாரணைக்கு வந்த பொழுது நீதிமன்றத்தினுடைய புறப்பகுதிகளில் ஆர்ப்பாட்டம் என்ற பேர்ல மிகப்பெரிய ஒரு கலவரத்தை உண்டு பண்ணினாங்க, கோஷங்கள் எழுப்பினாங்க, நீதிமன்றத்தினுடைய நடவடிக்கை இடையூறு விளைவித்தாங்க. அந்த வகையில அந்த நீதிமன்றத்தினுடைய நீதிபதி சொன்னாங்க, இந்த நீதிமன்றத்துக்கு அபகீர்த்தி ஏற்படுத்தும் வகையில், இடையூறை ஏற்படுத்தும் வகையில் யாரெல்லாம் நடந்து கொண்டாங்களோ அவங்களை கைது செய்யறதோட எய்தவன் இதுக்கு அம்பனோவானேன் என்பது போல இதுக்கு ஆள் சேர்த்து கூட்டம் அவங்களை கொண்டு இந்த நடவடிக்கையில் ஈடுபடுத்திய அந்த ஆசாமிகளையும் கைது செய்யுங்கன்னு சொன்னதுக்குனுங்க முதலாக அந்த கூட்டத்துக்குள்ள போலீசாரை நோக்கி தாக்குதல் நடத்திய ஒரு ஆசாமியை கச்சிதமாக கடுத்துறையில வைத்து கைது செஞ்சாங்க. இவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் களுத்துறை மாநகர சபையினுடைய முன்னாள் உறுப்பினர் என்பது குறிப்பிடத்தக்க விஷயமாக பேசப்படுது. எதுக்கு அடிச்சாரு? அப்பாவி மக்களை கூட்டிட்டு வந்தாங்க, நாட்டக்காத்த வள்ளல் ஜெயில இருக்கிறாரு, அவருக்கு பிண வேணும், உரிமைக்காக போராடுவோன்னு கூட்டிட்டு எதுக்காக அடாவடித்தனம் செஞ்சாங்கன்னு கேட்டா, எப்படியாவது ஒரு கலவர பூமியாக மாத்திரணும், எப்படியாவது ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணிடணும். இப்போது சட்டம்னா என்ன, ஒழுக்கம்னா என்ன, ஒழுங்குனா என்ன, நீதிமன்றம்னா என்ன அப்படின்ற விஷயங்களை நீதிமன்றம் இப்ப பாடம் எடுக்கும். நிறைய ஓய்வு கிடைக்கும், நிறைய புத்தகங்களை படிங்க, நிறைய ரிசர்ச் பண்ணுங்க, நிறைய கவிதை எழுதுங்க, உங்களோட அனுபவத்தில் எழுதுங்க, புத்தகங்கள் எழுதுங்க, அனுபவத்தில் எழுதுங்க, நல்லா இருக்கும். எனவே சிறையில தான் நிறைய பேர் பண்பட்டதாக சொல்லப்படுது. அத்துடைய ரத்னத்தினர் அங்குள்ளவங்களுக்கு போதனை செஞ்சு அவங்களை நெருப்படுத்தி அவங்களுக்கு ஒரு புத்துணர்வு கொடுத்து ஆறுதல் சொல்லி ஆசுவாசப்படுத்தி இருப்பீங்க அப்படின்னு ஒரு விஷயத்த நம்புறோம். மற்றொரு காணொலியிலே மற்றும் பல கைதோட சந்திக்கலாம். நன்றி.